ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ப முடியாத விலையில். அவங்க ஒரு அன்சீன்ல நான் பார்த்தேன், அனிதா கிட்ட போய் ஏய் என்ன பார்த்து பேசு அப்படின்னாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இதை யாரும் தட்டியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பார்த்தாலும் பயப்படுறாங்க. For India Glitz, please like, share and subscribe. We went to Delhi. The Air Force officers took reference pictures from their own batch because ivar depict pandra year and the batch was also the same year as the current group captain's batch. Even the clothing and everything was done from the place where it is stitched for the real officers. எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது, ஒரு வாரம் வந்து சூர்யா சார் க்ளோத்ஸ் ஃபிட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணி வைப்பீங்க, அடுத்த வாரம் திருப்பி வரும்போது அவர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு that was a big challenge. ஏன்னா ட்ரையல் பார்க்கும்போது லுக் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சைஸ்ல எல்லாமே நம்ம தைச்சு ரெடி பண்ணியாச்சு. once he came back I got shocked. Dedication to another level. Nobody else could have portrayed Mara this way. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, அது வந்து ஒரு தடவை தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த துணியை என்ன பண்ணுவீங்க? இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். நான் விஜய் ஸ்னேஹா. ஸோ இன்னைக்கு என் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் த வெரி மோஸ்ட் டேலண்டட் நேஷனல் அவார்ட் வின்னிங் காஸ்டியூம் டிசைனர் வித் மீ அண்ட் ஆல்சோ சூரரை போர்ட்டரோட காஸ்டியூம் டிசைனர். வெல்கம் பூர்ணிமா மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேம், இந்த படத்தில் சூர்யா சார் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக வரும்போது அதுக்கான ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து மேம் எடுத்தீங்க? பிகாஸ் ரொம்ப பழைய காலத்துலேருந்து வந்த மாதிரி இருக்கு. ஸோ ரெஃபரன்சஸ் எல்லாம் எங்கேருந்து மேம் எடுத்தீங்க? References வந்து live references. We went to Delhi to the Air Force base and interacted directly with the Air Force officers, took reference pictures from their own batch because ivar depict pandra year and the batch was also the same year as the current group captain's batch. So we were very lucky and we got a lot of help and guidance from the officers, and in fact even the clothing and everything was done from the place where it is stitched for the real officers. சுதா மேம் உங்ககிட்ட சொன்னது வந்து ஷேட்ஸ் ஆஃப் Black எனக்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ Blackலயே நிறைய ஷேட்ஸ் இருந்தது. ஸோ அது எப்படி மேம், wasn't it difficult? இப்போ என்கிட்டலாம் கேட்டால் வாட் யூ வெரிங், நான் சொல்லுவேன் Black, அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த Black அந்த Blackனு சொல்ல தெரியாது. பட் நீங்கள் எப்படி அந்த ஷேட்ஸ் ஆஃப் Black கொண்டு வந்தீங்க? Shades of Black is very interesting because there can be an elephant, there can be a slate that is like a grayish cement, you know, a dark cement which is closer to black. Then there is jet black. There is so much in black, like, you know, I think we somewhere switched between gray and black. So depending on the scene and the emotion, we just about chose what has to apply in which scene. But அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கேரக்டருக்குமே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்மளை செய்ய சொல்லுவாங்க, பட் she'll also give her clear opinion. This is what I'm looking for. So actually it makes our job much more easier. எங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்தது, ஒரு வாரம் வந்து சூர்யா சார் க்ளோத்ஸ் ஃபிட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணி வைப்பீங்க, அடுத்த வாரம் திருப்பி வரும்போது அவர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு that was a big challenge. ஏன்னா ட்ரையல் பார்க்கும்போது லுக் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சைஸ்ல எல்லாமே நம்ம தைச்சு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் once he came back to the shoot, it was even more loose because he surprised us with that kind of his weight loss. And இந்த ஷர்ட்ஸில் சில சமயம் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம நினச்ச மாதிரி ஆல்டர் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு வாஷ்ட் ஓல்டு கிரஞ்சி லுக். ஸோ நான் ஆல்டர் பண்ணேன்னா அந்த கலரோட டை வந்து உள்ள ஒரு கலர் இருக்கும், வெளியே ஒரு கலர் இருக்கும். ஸோ அது ஆல்ட்ரேஷன் கூட வாஸ் பிகமிங் அன் இஷ்யூ. இது ஓப்பன் பண்ணி விட்டேன்னா உள்ள வேற கலர் வரும். ஸோ நம்ம தைச்சு we were aging the shirts. So that was becoming a problem. But he was getting better and better, so we all had to be alert just so that. But the nice part about this thing was enna he wasn't into fitted shirts and that was not there. ஆமா, கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரி தொலதன லூசா தான் இருந்தது. Yeah, he was ரொம்ப had to be comfortable. அவருக்கு அந்த டைம் கிடையாது ஒரு ஃபிட்டடா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி ஒரு ஃபார்மல் லுக் கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு see a very realistic take on costumes. சூர்யா சார் வந்து நமக்கு தெரியும் how much of a perfectionist, how much of a hard working artist. இப்போ வந்து சூரரை போர்ட்டர்லே பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த அவரோட ஹேர் கட்டாக இருக்கட்டும்,
ஸோ அதில் வந்து அவர் ஒரு 19-year-old பாயா வந்து நின்றுப்போ ஹோ இஸ் இட் நீங்கள் பார்க்கும்போது? நான் முதல்ல வந்து 19-year-old பாய்னா நான் நினச்சேன் ஒரு யங்கர் வெர்ஷனாக நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு. பிகாஸ் இட்ஸ் நாட் தட் இட்ஸ் அ ஷாக். ஓகே, ஸோ அண்ட் தட் ஒன் சச் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அது சொன்னப்புறம் சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஐ வாஸ் லைக் he will do it because he is someone who will give his all to a particular character, be it any one of his previous films. The whole industry has seen how he transforms like that for a particular role. So actually நான் first schedule எல்லாம் பண்ணி முடிக்கும்போது the current இது பண்ணிட்டு அப்புறமா தான் we had gone to the flashback. So அப்போ in such a short span of time ஒரு schedule breakல போயிட்டு டக்குன்னு பார்க்கும்போது we were all shocked. நான் வந்து I had gone to try out the army clothes and the armyல ஒரு சில காஸ்டியூம்ஸ் இருக்கும், Air Force, sorry, Air Force. ஸோ அப்போ வந்து போயிட்டு வந்துட்டு ஐ எம் காலிங் மை டைரக்டர் அண்ட் ஷாக். நானே ஒரு பாயிண்ட் சின்னதாக தான் தைச்சிருந்தோம், பட் ஐ காட் ஷாக்ட் when he changed and he came out. It was, I mean, dedication to another level. So I think all credits, because for an actor to portray something like this and you know, to physically bring himself to that condition, it takes utmost dedication. Very true. And I think nobody else could have portrayed Mara this way. This way perfectly in சொல்லலாம். Nedumaran Rajangam, he has lived that character and he has given his all. சுதா மேமோட மூவிஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா women are dominant இல்ல, you take Irudi Sutru or you take this film also, she is very dominant and she's very bold, strong. ஆமா. So what do you think about that, ma'am? I think we are such a big influence on the society. Very true. And you know, the way they portray the women on screen is extremely important, and that responsibility should be there. So yeah, I see that in her films the women are strong. That's a good thing. ஆமா. Yeah. So next நம்ம என்ன பார்க்க போறோம்னா it's going to be rapid fire. So I'm going to ask quick questions. நீங்க எனக்கு quick-ஆ பதில் சொல்ல போறீங்க. quick-ஆ இருக்கணுமா? ஆமா. Okay. So movies you think you could have done, அந்த மூவி பார்க்கும்போது நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி, இல்லைனா வந்து இந்த ஹீரோ பார்க்கும்போது இவர் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு யாராக இருக்காங்களா? ஏதாவது மூவி இருக்கா? ஹீரோயின் அந்த மாதிரி இவங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினச்சது கிடையாது. அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். மூவிஸ் வந்து ஆக்சுவலி யூனோ ஐ டோன்ட் லுக் அட் அ மூவி லைக் தட். இப்படி நான் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி அஸ்பயர் பண்ணதே கிடையாது, டு பி வெரி ஆனஸ்ட். But there are some filmmakers that I've loved and enjoyed working with. இவர் படம் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எந்த ஆர்டிஸ்ட் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும்? The answer is very very clear. It's Jo ma'am. Okay. So because it's fun, it doesn't feel like a film, and she's someone who keeps pulling my leg and we are laughing all the time. And she takes very good care and சாப்பிடாம விட மாட்டாங்க. எங்கே இருந்தாலும் she'll ensure that you know I come and eat my food, and she is very practical. ஒரு விஷயம் சப்போஸ் ஒரு காஸ்டியூம் ஒர்க் அவுட் ஆகலை அதுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட், it's okay leave it. She's not someone who will make a scene out of something. அந்த மாதிரிலாம் கிடையாது. She's like okay put next where how do we do this now, come on now next shot போணும், let's be practical. And that is something which I am one tension case. I used to be very very tense earlier, but I think now over the years through experience I have become a lot more calmer and more confident in my work style. Which is your most favorite genre? இந்த genre work பண்ணா நான் ஜாலியா work பண்ணுவேன்னா எந்த genre? Fun college kind of a youngsters thing. I think bubbly it'll be fun. Young or youngsters rom-com. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க, அது வந்து ஒரு தடவை தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த துணியை என்ன பண்ணுவீங்க? See, it goes into the production trunks. So அவங்க அடுத்த படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது how well they can use those clothes for other artists or
for other shoots. So அதுலேருந்து plan பண்ணுவாங்க. So it goes into the trunk and it goes into the godowns of the production houses. So they can't take it with them, is it? No, they can't. If they produce the film, they can if they want to. But mostly it goes into the production. And nobody takes it, because they've already worn it and everybody will see it. So yeah. But still ஒரு dress வந்து இது ரொம்ப பிரிட்டியா இருக்கே, இத நம்ம கூட எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு யாரா பண்ணிருக்காங்களா உங்ககிட்ட? ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. So I have told them you can talk to the production and take it. Yeah. ஒரு சிலர் பண்ணிருக்காங்க. Talk to the teacher ன்ற மாதிரி stay out of it. Yeah, but I think the producers also been very kind. Okay. And அந்த மாதிரி. ஓகே, மூவிஸ் இல்லாத டைம்ல, ஸோ ஒரு மூவிக்கும் இன்னொரு மூவிக்கும் கேப் வரும். ஸோ அந்த இல்லாத டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி அப்படி இருந்ததே கிடையாது. இப்போ கோவிட்னால தான் பிரேக் இருந்தது. எங்கள் வீடே நான் இப்போ தான் வந்து கோவிட் அடிக்கும் போது தான் நான் உட்காந்து இதுதான் கிச்சனா, இதுதான் இப்படியான்னு நான் வந்து ஐ திங்க் இன் 10 years டைம் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணே 24 மணி நேரம் நான் ஃபுல் டே நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லை, கேப்பே இருந்தது இல்லை, ஓவர்லேப் தான் ஆகும். இந்த படம் பண்ணும்போதே இந்த படம் ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு இது. பட் ஐ ட்ராவல் அ லாட் வித் மை டாட்டர். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பிக்கெஸ்ட் அப்ரிசியேஷன், இது வந்து நம்ம மறக்கவே முடியாத ஒரு அப்ரிசியேஷன்னா இதுதான்ப்பா அப்படின்னா which one is it? பாலா சார் கிட்ட இருந்து அந்த பீரியட் லுக் பண்ணி முடிச்சுட்டு ஹீ said நீ ஊருக்கு கிளம்பலாம், ஏன்னா எல்லாம் ஷூட் போயிட்டுருக்கு அண்ட் நீ கிளம்பலாம் அப்படின்னு. ஸோ ஐ லெஃப்ட் அண்ட் ஐ வாஸ் கம்மிங் டவுன் த ஹில்ஸ், ஐ திங்க் மூணாறுன்னு நினைக்கிறேன். அப்போது தி ஏடிஸ் கால் அப் சிங், மேம் சார் உங்களை எங்கேன்னு கேட்குறாரு. அவருக்கு பாய் சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஓகேண்ணா நான் கிளம்புறேன் ஊருக்கு அப்படின்னு. அண்ட் தே கால் மீ சார் இஸ் லுக்கிங் ஃபார் யூ, ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் யூ. ஐ சார் ஐயோ அவருக்கு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், எனிதிங் அர்ஜென்ட். நான் வந்து ஐயோ தப்பாக ஏதோ பண்ணிட்டேனோ, ஒர்க் வைஸ் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னா நான் மேலே வரட்டா, இட்ஸ் ஓகே ஐ டேக் த நெக்ஸ்ட் ஃப்ளைட், அந்த மாதிரி ஐ வாஸ் டெல்லிங். இல்லை மேம் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். தென் ஐ திங்க் another associate call me and he said சார் பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போது he said 10 நாள் வேலையை நீ 3 நாளில் டக்குன்னு முடிச்சுட்டேன், நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லணும் தான் உன்னை தேடிட்டு இருந்தேன். இல்லை நான் உங்களுக்கு பாய் சொல்லிட்டேனே அப்படின்னு. ஆமாம் தோணிச்சு சொன்னேன், அதுக்கு தான் உன்னை தேடினேன். பாலா சார் வந்து ரொம்ப குவயட் அண்ட் வந்து டு த பாயிண்ட் பேசுகிற ஒரு ஆள். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி the world has got an image of him, but I have a totally different perspective of him. He is someone who's very true to his films. So adu vandu and the basic honesty in making that film is something I learned from him, and I always keep that as a check in my mind. Avaru நம்ம கை விட்டுற கூடாது, அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு இது it's still there, and he is someone who is very clear about what he wants, and that calmness I think is very helpful for us, because he doesn't go on giving you 100 ideas. He tells you to do what you can do, and அதுல இருந்து அவருக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை எடுப்பாங்க. அண்ட் நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் சார், லைக் யூனோ இன்னும் நிறைய பண்ணலாம். யூ கான்ட் சாட்டிஸ்ஃபை ஹிம் ஆன் day 1. ஸோ சில சமயம் எனக்கு வந்து பிகினிங்கில் வந்து ஐயோ நம்ம தப்பாக பண்ணுறோமான்னா, பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு see a lot, and then he'll pick what works. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டும் இன்னும் ஒரு ஃபில்டரிங் நடக்கும், ஏன்னா அங்கே சாண்ட் ஒரு கலரில் இருக்கும், பேக்ட்ராப். ஸோ அந்த இமோஷன் கேரி ஆகுதா. ஸோ ஐ மீன் ஃபைன் டியூனிங் டில் த வெரி எண்ட்னா அவர்கிட்ட இருந்து ஹீ இஸ் அ வெரி கம்போஸ்ட் பர்சன், and he just looks for what he wants. So what do you want to tell our audience சூரரை போற்ற பற்றி ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? I just want them to enjoy the film. It's a festival film. It's fun, family based. எல்லாமே இருக்கு, ட்ராமா இருக்கு, எமோஷன் இருக்கு, ஒரு ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கு, ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு டு கோ ஆஃப்டர் their ட்ரீம் and never give up, and it's a very inspiring story. So I think it'll inspire people across all ages and all countries, and by releasing it on Prime Video, Amazon, it reaches a bigger audience. Theatre mattu pora audience ella, but it reaches a far bigger international worldwide release. So I think that'll enable people to sit and watch. Every person at home can watch, including grandparents and all that, in a safe environment. Very true. Safe, yeah, in a safe environment. Right now that is the need of the hour. True. So I just want them all to enjoy what we have worked towards making it. Yeah. So with this note, we come to the end of the interview. Thank you so much, ma'am, for your time. And you are very patient and sweet. நான் எல்லாம் என்ன நோண்டி கேட்டாலும் ரொம்ப பேஷண்ட்டாக ஆன்சர் சொன்னதுக்கு thank you so much.